வெல்கம் டு அனீஸ் குக்கி. இன்றைக்கி நம்ம வந்து பரோட்டா செய்ய போகிறோம்ங்க. பரோட்டாவுக்கு சால்னா குழம்பு கிரேவி வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்ங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கன் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் மட்டன்லேயே இதே டைப்பில் நீங்கள் செய்யலாம். சேம் டைப் தான். மட்டன் கொஞ்சம் கூட நேரம் நம்ம வேக பண்ணணும். பரோட்டாவும் நான் பாருங்கள் வீட்டிலே தான் செஞ்சால் ரொம்ப சுவையாக இருந்ததுங்க. இப்போ நம்ம வந்து குருமா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான், இவ்வளோதான். இது வந்து அப்பப்போ நான் போடுறப்ப வந்து என்னென்ன போடுறேன் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு வந்து நான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சது சீரகம், சோம்பு, கொஞ்சம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சது நான் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து கொஞ்சம் புதினா, மல்லித்தலை, புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1 கிலோவுக்கு வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ நார்மலாக நம்ம வந்து கிரேவிக்கு வந்து எவ்வளவு போடுவோமோ அதோட 1 ஸ்பூன் வந்து நம்ம குருமாக்கு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை வாசம் போகிற வரையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து வெங்காய பேஸ்ட் வந்து நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் நல்லா நறுக்கிட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணுறப்ப அதோட குருமாவோட சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்போ அது கூட வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கின பிறகு நான் தக்காளி ஒன்று பெருசாக எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 ஆட் பண்ணி இதையும் நல்லா குழைவாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கி அந்த டெக்ஸ்சர் வரையிலே பாருங்களேன், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுல்ல. இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதே ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து மசாலா எல்லாம் ஊறி நம்ம அந்த சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து நல்லா அது மூடி போட்டு நல்லா வேக விடணும். அதை வந்து அந்த சிக்கன் மசாலா, அந்த சிக்கன்லேருந்து வர்ற தண்ணி, அதிலே கொஞ்சம் நேரம் வந்து சிக்கனை நீங்கள் நல்லா வேக விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்தது. இப்போ மசாலாஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒன்றா அரைச்சி வச்சுக்கோங்களேன், அதை ஆட் பண்ண போகிறல. குருமாவுக்கு வந்து நீங்கள் தனித்தனி பொடி, அதாவது மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், சோம்புத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்லை தனித்தனியாக இல்லைன்னு நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இதை ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமிலே வச்சு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு வதக்கிறணும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா கறிய ஆரம்பிச்சிடும். நல்லா அந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா நம்ம குருமா டைப்பில் வைக்க போகிறதுனால, சால்னா வைக்கிறதுனால நிறைய தண்ணி ஆட் பண்ணி நல்லா இது வேகட்டும். அதுக்கடையில் ஒரு மசாலா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதாவது என்னென்னா தேங்காய், பொட்டுக்கடலை, நிலக்கடலை, கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிடணும். இல்லை நீங்கள் வந்து முந்திரியும் கொஞ்சம் கசகசாவும் சேர்த்து அரைச்சிட்டிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா தளதளன்னு கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய்கள்லாம் சுற்றி நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மூடி போட்டு நம்ம வந்து வேக விடலாம். அதுக்கடையில் நான் வந்து பரோட்டாக்கு மாவெல்லாம் ஊறிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம சுட சுட பரோட்டா போட்டு இந்த சால்னா ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா அது கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல பேஸ்ட்டு, தேங்காய், நிலக்கடலை, பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு, இதையும் நல்லா ஆட் பண்ணி இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தலை இந்த அளவுக்கு கொதித்ததும் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தலையும் புதினாவும் அப்படியே தூவி விட்டு சுட சுட பரோட்டாவோட சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து பெருசாக தெரியும், ஆனால் அதோட சுவை வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பரோட்டாவும் ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம சுட சுட அப்படியே பரோட்டாவையும் போட்டு ஆரம்பிச்சிட்டோம் சைட் பை சைடாக. இதை நல்லா பரோட்டாவை தேய்ச்சிட்டு 2 பக்கம் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டுறணும். போட்டுட்டு இதுக்கு முக்கியமான மெயினே பரோட்டாக்கு எண்ணெய் நல்லா கை வச்சு நல்லா அடிக்கணும். அப்போ தான் சாஃப்டாகவும் இருக்கும். இது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. வேறு என்ன ஈஸி தான். நல்லா மைதா மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் சுகர், பால், முட்டை இருந்தால் முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு போட்டோம்னாலே நல்லா பரோட்டா வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. இதில் தனியாக வீடியோ வேணால் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து எப்படி போடுறதுங்கிறத வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அடின்னு அடித்து நல்லா பிச்சு போட்டு நம்ம வச்சுருக்க அப்படியே அந்த சால்னாவை அது கூட போட்டு பிச்சு ஊற வச்சு அப்படியே சாப்பிட்டப்பா அடடடடா, அவ்வளோ ஒரு சுவைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோக்காக சொல்லலை, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ஒரு நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.